நேத்து ஒரு வீடியோ பார்த்தேம்மா. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு? புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் எத்தனை தொகுதியில நிக்கலாமா தம்பி? என்ன எனக்கு நல்லா நாலுன்னு தெரியுது. 1 2 4 3 4 சொன்னார். 5 6 3 4 போதுமா? வெக்கமா இல்லை கட்சியில ரன் பண்றதுக்கு? இவங்க தான் உங்களுக்கு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு கட்சியை நீங்க ஆட்சி அமைக்க போறாங்களா தாவேக்கா? இளைஞர்களுக்கு இவங்க தான் வழிகாட்ட போறாங்களா? எத்தனை தொகுதிமா? ஒருத்தர் எத்தனை தொகுதியில் நிக்கலாமா? 2ல நிக்கலாம். 1 நிக்கலாம் இல்ல 2 நிக்கலாம். கரெக்டா? விஜயோட ஃபேனா நீங்க? அப்படியெல்லாம் இல்ல சார். நடிகரா பிடிக்கும், அரசியல் கட்சி தலைவரா தெரியுது. நீங்க தயங்கும் போதே தெரியுது. ஸோ பேசிக்கா ஒருத்தர் 2 தொகுதி நிக்கலாம். கரெக்டா? 2த்திலையும் ஜெயிச்சுட்டாங்கன்னா ஏதாவது ஒரு தொகுதியை விட்டு கொடுக்கணும். ராகுல் காந்தி பண்ணார்ல, ஒரு தொகுதி அனாதையா விட்டுடணும். அந்த மாதிரி. அப்ப எத்தனை தொகுதியில நிக்கணும்னு கூட தெரியல. இவர் பொதுச் செயலாளர். அப்புறம் இன்னொருத்தர் யாரு? ஆதவ அர்ஜுனா. அவரோட தொழில் என்ன? வியூகம் வகுத்து கொடுக்க. என் தொழில் சாஃப்ட்வேர். உங்க தொழில் என்ன? உங்க தொழில் என்ன? ஆங்கர். ஆதவ அர்ஜுனா தொழில் என்ன? ஏமா தாவேக்கா விஜய் ரசிகர் சொல்லுங்க. சார் நான் தாவேக்காக்கு ரசிகர் கிடையாது. இல்லம்மா விஜய் ரசிகர் சொல்லுங்க. விஜய் ரசிகர் தானே? நானும் விஜய் ரசிகர் தான். சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்லுங்க. தெரியாது நான் சொல்லவா? லாட்ரி மாமனார் லாட்ரி தானே ரன் பண்ணுறாரு. லாட்ரி தானே சார்? நான் வேற தப்பாக சொல்லிட்டேன்னா? கரெக்டா? விஜய்க்கு யார் ஃபண்ட் பண்ணுறாங்க? மார்டினா. எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். எனக்கும் தெரியாது சார். தாவேக்கலன்னு என்கிட்ட சொல்லலை சார். ஆதவ அர்ஜுனா